சீமான பத்திலாம் நாம பேச வேண்டாம். அவரே வந்து 17-18 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. 18 வருஷமா எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு தெரியல. ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆட்சி எனக்கு வேணான்னு சொல்றாரு. எனக்கு எந்த பதவியும் வேணான்னு சொல்றாரு. நாங்க கவர்மெண்ட்டையும் வேணான்னு சொல்றாரு. எந்த நோக்கத்துக்குமே இல்லாம, எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லாம எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு தெரியல. அவர் சும்மா டைம் பாஸ்க்கு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ஊர்லயுமே பேசுறதுக்கு, அந்த பிளாட்ஃபார்முக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் நம்ம பெரிய சீரியஸ் எடுத்துட்டு இருக்க தேவையில்லை. அவருடைய பிரசன்ஸ், அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு நாளையும் கட்சியில போய் மேடையில போய் ஏதாவது பேசணும்ன்றக்காக அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. அதுக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. யாராவது நான் ஆட்சியில வரமாட்டேன், எது கவர்மெண்டே வேணாம், எதுவும் வேணாம், ஆனா நான் சும்மா இருப்பேன்னு சொல்லி ஒரு கட்சி நடத்துறத பாத்திருக்கீங்களா? அப்படி நடத்திட்டு இருக்கிற 15 வருஷமா அவர் போய் நீங்க டெய்லி நம்ம போய் நீங்க சீரியஸா எடுக்க தான் அவர் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருப்பாரு. அது நீங்க எடுத்துக்கவே வேண்டாம். நம்ம பாஜக இந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி நாத்தாக்காவே சேர்த்துக்கலாமா சார்? மூணாவது கட்சியா அவங்க கூட தாவேகா கூட்டணி போகாதுன்றது உறுதியா இல்ல. நீங்க கூட்டணிங்கிறது மக்கள் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். நீங்க 50 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோங்க. மக்கள் ஏத்துக்கணும்ல. நீங்க எதுக்காக நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கு நம்ம ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும்னு இருக்குல்ல.